ஜீவன் 6 மணி ஆச்சு. அக்கா நீங்க என்னைக்கு வாரீங்க தானே? அச்சோ நான் மறந்தே போயிட்டேன். வீடு அத்தானுக்கு நேரம் இருந்தா நான் கூட்டிட்டு வரேன். சரியா? இதைத்தான் நீ எப்பவும் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. உனக்கு தெரியுது, ஆனா வேலையால சரியா பிஸியா இருக்கேன்னாமா. நான் நேரம் இருந்தா கட்டாயமா வரேன். ஹலோ, ஏன் சொல்லுங்க. ஏன் நான் ஒளிக்கூட தான் நிக்கிறேன். ஏன் வந்துடுவேன். ஏன் டோன் வரியா? ஏன் நான் வடிக்கிறேன் வந்துட்டேன். நான் அடிக்கிறேன், நான் வடிக்கிட்டேன். ஜீவன் எனக்கு 2 minutes ஆகும். நான் டீ போட்டு தரேன். இங்கே இப்ப இதுக்கெல்லாம் டைம் இல்லை. இது டிமோனல்ல போய் டீ பண்ணி குடிப்போம். அது சரி, வாரத்துக்கு முதல் சிக்கன் எடுத்து வைங்க. இரவைக்கு வந்து அதையா சமைச்சு சாப்பிடலாம். என்ன இப்பவே எனக்கு சரியா டயர்டா இருக்கு. இரவு நாங்க பிக்ஸா அடிச்சு சாப்பிடுவோம். சரி பாப்போம். காலமணி ரோஷாவோட கழிச்சு நான் கேம்பஸுக்கு நேரம் இருந்தா பீந்து போவோம்மா. நீங்க பீல இருந்து கொஞ்சம் எளியா வந்தா போவோம். அதுக்கு எல்லாம் ஓகே. அது விலைக்கு 7 மணி நேரம் பாப்போம். அதை போய் இப்ப வாங்க போவோம். பெருமானே, எனக்கு நல்ல நல்ல கஸ்டமரா வந்து சேர்றது எனக்கு அருள் புரியும். ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. ஹலோ, சொல்லுங்க. நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி சுகமா இருக்கிறீங்களா? அன்னைக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நல்ல தம்பியை அனுப்பிவிடுங்க. அது பிரச்சனை இல்லை. நான் நீங்களும் கதைச்ச மாதிரி பாதி பாதி எடுத்துக்கொள்ளுவோம் காசுல. டிவியில ரேடியோல நல்ல விளம்பரம் கொடுங்க. அதுவும் இமயமலையில இருந்து வந்த சாமியாருன்னு சொல்லுங்க. அப்படித்தான் விளம்பரம் கொடுக்க. நல்லது. பையனை அனுப்பிவிடுங்க, நான் வச்சுக்கிறேன். ஹலோ, மலராக இருக்கிறீங்க? நாங்கள் சுமையாக இருக்கிறோம். உங்களோட முன்றிய பயணங்களெல்லாம் எப்படி? அங்கே குளிர் எப்படி? இங்கேயும் குளிர் தான். மர்மண்ட அக்கா அதுக்கு கிளைம் சொன்னவா அங்கே குளிராக இருக்குன்னு சொல்லி. குளிரன்னு தான் சொன்னவா. ஐயோ, என்ன காயத்ரி மனுஷன் அடிச்சு போடுறானா? காயம் இதுமா? நீ பார்த்துனியா?
ஆ அப்போ இனி அடுத்த கிழமை தான் தொடரும் என்ன சீரியல் வந்தாலும் பார்க்கலாம் இதுவும் இதில் ஒன்றும் செய்யலை என்ன பொறுத்திருக்க வேணும். ஓ நிவேதா சுகமாக இருக்கிறாள். அவள் கல்யாணம் கட்டி 1 வருஷம் ஆயிட்டுது. இன்னும் குழந்தை இல்லை. அதுதான் எனக்கு சரியான கவலை. போகாத கோயில் இல்லை, கும்பிடாத கடவுள் இல்லை, கடவுளும் கண் திறக்கிறார் இல்லை. டாக்டர்கிட்ட காட்டினா அவளுக்கும் அவருக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லினான். ஆனால் என்ன செய்கிறேன்னு தெரியல. நீ சொன்ன சாத்திரிகிட்ட தான் போனான். அவர் கொஞ்சம் கூடத்தான் காசு. ஆனால் 2500 ரூபா கொடுத்து நாங்கள் பூசையெல்லாம் செய்த நாங்கள். இனி கடவுள் தான் கண் திறக்க வேணும். ஓகே அப்பா கால் செய்ய கடை கொண்டு வாங்க, டீ கொண்டு வரேன். சரி. எங்கேயா பார்த்தே வாரன் வாரன் இந்தாங்க குடிக்கணுமா? ஃபோன் பண்ணிடா? இப்போதான் இப்போ யூனிவர்சிட்டி முடிஞ்சால் போய் கொண்டு இருப்பா. இங்கேப்பா தம்பி என்ன இந்த மகளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். நான் சொல்ல மறந்து போனேன் உங்களுக்கு. நல்ல விஷயம் தானே போய் பார்த்துட்டு வருமே. ஓ போய் பார்ப்பேன். அதுகளும் கனகாலமாக குழந்தை இல்லாமல் இருந்தவையா. அப்புறம் ஒரு சாத்திரிகிட்ட போய் பரிகாரம் எல்லாம் செய்த பிறகு தானே குழந்தை பிறந்திருக்காங்க. எனக்கு தான் அந்த கொடுப்படவே இல்லையே. பிற பிள்ளைகளை கொஞ்சி தூக்கி வச்சிருக்க ஆசை. எனக்கு மட்டும் கொடுப்பனவே இல்லை தானேப்பா. என்ன செய்யற எல்லாம் விதிப்படி தான் எல்லாம் நடக்கும். அப்படின்றப்ப நாங்கள் ஒரு சாத்திரை பரிகாரம் ஏதாவது செய்வோம். ஓமாப்பா பரிகாரத்தை போய் செய்வோம். நல்லது தானே. ஓகே நான் உங்களுக்கு பேர் அடிக்கிறேன். ஓகே ஜீவன் உங்களுக்கு டீ போட்டுட்டு வரவா? இப்போ வேணா கொஞ்சம் பொறுத்து கொண்டு வா. அப்பா அடுத்தவர். This is too much what we're doing. என்ன நடந்தது? அம்மா ஒரே கவலைப்படுறாவாம். பேர பிள்ளையா பார்க்கணுமெண்டு. அம்மா வேற ஹார்ட் பேஷண்ட். இங்க பாரு நிவி, இந்த முடிவு நீ நானும் சேர்ந்து தானே எடுத்துனாங்க. நீயும் இப்பதான் படிக்கிட்டு இருக்கிற. நானும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ்ல டெவலப் ஆகி கொண்டு வரேன். அதுக்கிடையில ஜீவன் எங்களுக்கு பிள்ளை வேணாமட்டு அம்மா அப்பா அவியலுக்கு போய் சொல்லிடலாது. எங்கன சிச்சுவேஷன் அவியலுக்கு பிள்ளைங்காது இல்லையா? உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வாங்க. கனடாவில் முதல் சாத்திரமே ஒரு சின்ன பையனுக்கு. வா மகனே வா வா. உன்னை பார்த்தன்னா உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரிகிறது. இப்ப என்ன தெரியுது உங்களுக்கு? உன் கண்ணிலே காதல் தெரிந்தது, உன் கையிலே வீரன் தெரிந்தது. உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரிகிறது. உங்களோட கைத்தாங்க, நான் உங்களுக்கு சாத்திரம் பார்க்குறேன். சாமி, உங்களுக்கோ உங்களோட டைரக்டருக்கோ சாத்திரத்தை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது சாமி. நீங்க ஒரு துபாய் கூசாமி சார். என்னை அவமானப்படுத்தி விட்டாய். என் ஜாகங்களையும் வேள்விகளையும் களங்கப்படுத்தி விட்டாய். உன்னை சபிக்க போவேன். அல்லா, நீங்க என்ன சீமெண்ட் ஃபேக்டரியில வேலை செய்யறீங்க கல்லா மாத்துறதுக்கு? உனக்கு என்ன பற்றி உண்மையிலேயே தெரியுமோ? சாமி, நீங்க எவ்வளவுதான் பில்லா கொடுத்தாலும் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் உங்களை உதவி செய்ய வந்தேனா. எல்லாத்தையும் முடித்து எவ்வளவு சம்பளம் சொல்லுங்க. இப்ப எனக்கு பதில் சொல்ல இல்லாத, நீ வெளியில போ. சாமி, இத கொஞ்சம் பாருங்க. நான் நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி சோமா இருக்கிறீங்களா? அன்னைக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நல்ல தம்பியை அனுப்பிவிடுங்க. அது பிரச்சனை இல்லை. நான் நீங்களும் கதைச்ச மாதிரி பாதி பாதி எடுத்துக்கொள்ளுவோம் காசுல. டிவியில ரேடியோல நல்ல விளம்பரம் கொடுங்க. அதுவும் இமயமலையில இருந்து வந்த சாமியாருன்னு சொல்லுங்க. அப்படித்தான் விளம்பரம் கொடுக்க.
அது இருக்கட்டும், எப்படி இந்த வீடியோ எடுத்த நீ? அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது சாமி. இப்ப எல்லாம் நீங்க டிவி எல்லாம் பாக்குற இல்லையா சாமி? அதானே நீங்க அடிக்கிற கூத்துகளை எல்லாம் அப்படியே ஜூம் இன் பண்ணி காட்டுறாங்க. கண்ணுல காதல் தெரியுதுன்னு சொன்னீங்க, கையில வீரம் தெரியுதுன்னு சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா நான் ஆப்பு வைக்க போறேன்? அது தெரிஞ்சா நானே நெஞ்ச இருக்கிறேன். பரவாயில்ல, உனக்கு 1000 காசு தான். ஏதோ 1000 பொற்காசுகள் தர மாதிரி இல்ல காய்ச்சி கொண்டிருக்கீங்க. அதை பற்றி எல்லாம் எனக்கு தெரியாது சரியா. எனக்கு 2500 ரூபா அதுவும் டாக்ஸ் இல்லாம வேணும் சரியா. அப்படி நீங்க தரல, என்னட்டு தான் வீடியோ கிளிப் இருக்கு, கொண்டே டிவில போட்டுனண்டா இவரா இந்த போலி ஜோதிடர். ஆச்சரியத்தில் கனடா மக்கள். மேலே இருக்கிறவங்க எல்லாம் டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு தான் இவன் பாவியும் வந்து டார்ச்சர் கொடுக்குறானே. உண்மையிலேயே இந்த டேஸ்ட்டை தான் சமைச்சிருக்கீங்க. தேங்க்யூ. ஜீவன் அம்மா கால் பண்ணி சொன்னவா புதுசாக ஒரு சாத்திரி வந்துக்காராம். நாங்கள் அம்மா போ சொன்னவா. என்ன அவைக்கு தான் வர வேலை இல்லையா? என்ன எங்களுக்கும் வர வேலையை நினைச்சு கொண்டிருக்கீங்க? உங்களுக்கு இந்த அம்மா அப்பா நடுவதும் குறைச்சல தான் உங்களுக்கு தெரியுமே. உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு நகை வந்துட்டா காணும் உடனே ஓடி போய் அதை பண்ணுறதான் உங்களோட வேலை. உங்களோட அம்மா அப்பா வைக்க வேலை என்னென்னா, எங்கேயாவது ஒரு புதுசாக ஒரு சாத்திரியார் வந்துட்டாருன்னா உடனே போய் அங்கே போய் சாதத்தை காட்டி கொண்டு நிற்கிறது. எங்கட சமயத்துல இந்த 1-10-15 கடவுள் இருக்கு. அந்த கடவுள் ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட போய் கும்பிட்டா அந்த கடவுள் வந்து வேறத்தை தந்துட்டு போற. அதை விட்டுட்டு சும்மா எங்கட மைய இருக்கிற மனுஷமா இருக்கிற ஆக்கள்கிட்ட போய் அவை தெய்வம் மட்டும் சொல்லி அதை சொல்ற இதுல தான் கேட்டுக்கொண்டு தெரியும். நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க. நேற்று விரதம் ஸ்கைப்ல காய்ச்சணும், அவருக்கு பலன் நல்லா பிடிச்சிதான். உலகமே கண்ணு வைக்கிற நேரத்துல மாறிக்கொண்டிருக்குது. உங்களோட அம்மா அப்பாவுக்கு மட்டும் இன்றைக்கு வரைக்கும் ஒரே பழைய ஆக்களாக இருக்கீங்க.